ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழைத்தண்டு போட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கணும். நல்லா இது ப்ரௌன் கலரில் வதங்கி வந்த உடனே நம்ம வாழைத்தண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா வதங்கி வந்துடுச்சு. மாதிரி நல்லா வதங்கி வந்த உடனே ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு சாப்பிட்டா வாரத்துக்கு ஒரு முறை வாழைத்தண்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. உடம்புல இருக்கிற கொழுப்பு, கல் எது இருந்தாலும் நம்ம யூரின் வலிக்காகவும் மோஷன் வலிக்காகவும் வெளியே வந்துடும். அதனால் கண்டிப்பாக இந்த வாரத்துக்கு ஒரு முறை வாழைத்தண்டு கூட்டாது பொரியலாது எடுத்துக்கணும். இப்போ அது கூட நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் பார்த்துக்கலாம். மஞ்சள்தூள், தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு 50 கிராம் சிறுபருப்பு, ரெண்டுத்தையும் ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு, 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டைரெக்டாக அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம தேவையான தண்ணி ஒரு 2 டம்ளர் தண்ணி, அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ ஊற்றிக்கணும். ஒரு விசில் வச்சிடலாம். ஒரு விசில் வச்சுட்டு நம்ம தேங்காய் இருந்ததுன்னா திருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதில் இருக்கிற சிறுபருப்பு, கடலைப்பருப்பே நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். தேங்காய் இருந்தால் திருவி போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான். ஒரு விசில் வந்தவுடனே ப்ரெஷர் உள்ளே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடும். ப்ரெஷர் போட்டாச்சு. ஒரு விசில் வந்த உடனே இன்னொரு விசில் வரும்போது அப்படியே உள்ளே வச்சு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ப்ரெஷர் எடுத்துகிட்டு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் திருவி போட்டு நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் இறக்கி போடணும். அந்த ப்ரெஷர் உள்ளேயே இந்த சிறுபருப்பு, கடலைப்பருப்பு, வாழைத்தண்டு எல்லாம் வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தேங்காவை போட்டு ஒரே ஒரு ஹீட்டு காமிச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி, ஏன்னா தேங்காய் வந்து ஊசிடும். அப்படியே போட்டு இறக்கக்கூடாது. லைட்டாக ஒரு நிமிஷம் சூடு பண்ணி இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு கூட்டு ரெடி. கொஞ்சோண்டு தேங்காயில் வந்து நம்ம பெருஞ்சீரகம் கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு கொரன்னு அரைச்சி அதில் போட்டுக்கலாம். வேணுன்றவங்க போட்டுக்கலாம், வாசனை பிடிக்காதவங்க போட தேவையில்ல. ப்ரெஷர் எடுத்தாச்சு, ப்ரெஷர் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய் திருவி வச்சுருக்கோங்களா, அரைச்சி வச்சுருக்கோங்களா, அந்த தேங்காவை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வரணுன்னா ஆஃப் பண்ணிடலாம்.